எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரை பூஜை பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே பாய் விநாயகர் தான். இன்னைக்கு காலை டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விநாயகர் வரதுக்குள்ள வீட்டில் பூஜை ரூம்ல நிலைவாசல்ல ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நல்ல நேரம் பிறந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு வந்து வருஷம் நான் அபிஷேகம் பண்ணுவேன். அதே மாதிரி அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு பர்த்டே பாய்க்கு புது ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். நல்லா பல அபிஷேகம் பூஜையும் பண்ணி முடிச்சிட்டோம். 2 பிள்ளையாருக்கும் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு களிமண் பிள்ளையாருக்கு வந்து எல்லாமே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவரு எல்லாம் கடவுளை விட பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் அதிகமாவே பாசத்தை காட்டுவோம். அது ஏன்னே தெரியல. அப்படியே 3 பேரையும் அலங்காரம் பண்ணிட்டு சைட்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து குக்கிங் ஃபுல்லாவே முடிச்சாங்க. நம்ம வீட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து வடை பாயாசம் சாதத்தோட தான் படையல். அம்மா இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சுண்டல் வடை பாயாசம் சாதம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்க வீட்லயும் பிள்ளையார் சதுர்த்தி கும்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பூஜை முறை பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணபதியே நமக.